உங்க வீட்டில் சில விஷயங்கள் சரியாக போகலையா? எதுவும் காரணம் இல்லாமல் மன அமைதி இல்லையா? ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? சில வீடுகளுக்கு போனா அமைதி இருக்கும், சில வீடுகளுக்கு போனா பயம் அல்லது அழுத்தம் இருக்கும். அதுக்கு காரணம் அந்த வீட்டின் சக்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வீட்டில சக்தி இருக்கிறதா எப்படி தெரிஞ்சுக்கலாம், நல்ல சக்தி வெர்சஸ் கெட்ட சக்தி, 20 முக்கிய அறிகுறிகள் எல்லாத்தையும் நாம பார்க்க போறோம். வணக்கம், வெல்கம் டு முருகன் துணை. உலகத்துல எல்லாமே எனர்ஜி தான். நாம பார்க்க முடியாத சக்திகள் கூட இருக்குது. பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி. வீட்டில் இந்த சக்திகள் பேலன்ஸ் இல்லை என்றால் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். வீடு ஒரு உயிருள்ள இடம். வீடு சும்மா சுவர் கதவு இல்ல, அது ஒரு உயிருள்ள இடம். அங்க நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் எனர்ஜி கிரியேட் பண்ணும். சண்டை நெகட்டிவ் எனர்ஜி, பிரார்த்தனை பாசிட்டிவ் எனர்ஜி. காரணம் இல்லாமல் அடிக்கடி சண்டை, குடும்பத்தில் மன அமைதி இல்லாமை, இது நெகட்டிவ் எனர்ஜி ஸ்ட்ராங்கா இருக்கிற சைன். திடீர்னு உடல்நிலை சரியில்லாமை, தூக்கம் சரியா வராமை, இது வீட்டின் எனர்ஜி பாதிப்பு இருக்கலாம். பணம் வந்தாலும் தங்காதது, வேலைகள் முடிவடையாமல் தடை, வீட்டில் அடிக்கடி பொருட்கள் உடைதல், மின்சார பிரச்சனைகள், லைட் ஃபிளிக்கரிங், குழந்தைகள் அதிகம் அழுதல், செல்ல பிராணிகள், ஒரு இடத்தை கவனித்தல், அடிக்கடி மோசமான கனவுகள், இரவில் அமைதி இல்லாத உணர்வு, திடீர் துர்நாற்றம், விளக்குகள் தானாக அணையுதல், திடீர் கோபம், நல்ல விஷயங்கள் தடைபடுதல். பாசிட்டிவ் எனர்ஜி அறிகுறிகள். நல்ல சக்தி இருந்தா என்ன ஆகும்? அமைதி, சந்தோஷம், ஆரோக்கியம், வளர்ச்சி. நெகட்டிவ் எனர்ஜி காரணங்கள்: சண்டை, சுத்தமின்மை, பழைய பொருட்கள், வீட்டை சுத்தமாக வைத்தல். சுத்தம் சமம் பாசிட்டிவ் எனர்ஜி. தினசரி தூய்மை, காற்றோட்டம், தீபம் மற்றும் பூஜை, தினமும் தீபம் ஏற்றுங்கள், மந்திரம் சொல்லுங்கள். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை மறக்காதீர்கள். கோவிலுக்கு போங்க. வாஸ்து மற்றும் அமைப்பு, வீட்டு அமைப்பு முக்கியம். ஒளி மற்றும் காற்று வரணும். முக்கிய குறிப்புகள்: பயப்படாதீங்க, நம்பிக்கை முக்கியம். வீடு நல்ல சக்தி நிறைந்த இடமா இருந்தா வாழ்க்கை தானாக நல்லதா மாறும். இன்னைக்கு இருந்து ஒரு தீபம் ஏத்துங்க, ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க, உங்க வீடு மாற ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.